அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. பிரசித்தி பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். ஜல்லிக்கட்டு களம் எப்படி இருக்கிறது? இறுதிக்கட்ட பணிகள் எந்த அளவுக்கு மும்முரமாக நடைபெற்று வருகிறது? சத்யகுமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் உலக புகழ்பெற்ற ஊர்களான அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நாளை முதல் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் கிட்டத்தட்ட 15 நாட்களாகவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மதுரை மாநகராட்சி 54,26,000 ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி, வாடிவாசல் மற்றும் வாடிவாசலுக்கு பின்புறம் காளைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்ட நிலையில் நேற்று இந்த விழா மேடையானது அமைக்கும் பணி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் வாடிவாசலுக்கு முன்பு இந்த தென்னை நார்கள் கொட்டப்பட்டு தற்போது அதை சமம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து தண்ணீர் தொட்டி வைப்பது மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் போன்ற சின்ன சின்ன பணிகளே எஞ்சியுள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.